வணக்கம் நண்பா. எவ்வளோ பேர் டிரான்ஸ்பரண்ட் மொபைல் கவர்ஸை யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ பேர்த்துக்கு அது மஞ்சள் கலராக மாறி போயிருக்கு, கையை தூக்குங்கன்னு சொன்னால் நிறைய பேர் கையை தூக்குங்கன்னு தெரியும். அதில் நானும் ஒருத்தன் தான். எப்போது யோசிச்சிருக்கீங்களா, நம்ம வெள்ளை கலரில் வாங்கிட்டு வந்த அந்த கவரு எப்படி மஞ்சள் கலரில் மாறுதுன்னு சொல்லி? மஞ்சள் கலராக மாறினதை திருப்பியும் வெள்ளை கலராக இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டாக மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி எப்போது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் கவர்ஸ் எப்படி மஞ்சளா மாறுது, மஞ்சளா மாறுறதுக்கு என்ன காரணம், மஞ்சளா மாறின கவரை திருப்பியும் இது மாதிரி வெள்ளையா பளபளன்னு மாற்ற முடியுமா, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் மட்டும் தொடர்ந்து பாருங்க. வீடியோ வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம எல்லாத்தோட டிரான்ஸ்பரண்ட் மொபைல் கவர்ஸும் நம்ம யூஸ் பண்ண கொஞ்ச நாளைக்கு அப்புறமா மஞ்சள் கலரா மாறும். இதுக்கான முதல் காரணம், அதாவது முக்கிய காரணம், நம்ம செல்லாக்குட்டி சூரியனும் அதோட யூவி ரேஸும் தான். அதாவது புறா ஊதா கதிர்கள்னு சொல்லுவாங்க. நம்மளோட இந்த வெள்ளை கலர், அதாவது டிரான்ஸ்பரண்ட் மொபைல் கவர், அதுல இருந்து வர சூடும், சூரியனோட சூட்டையும் அதுக்கப்புறமா அதுல இருந்து வர கதிர்களை பாத்தீங்க அப்படின்னா இது அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். உள்ள பாத்தீங்க அப்படின்னா இழுத்து உள்வாங்கி வச்சுக்கும். அந்த கதிர்களை இந்த கவர்ஸ் உள்ள இழுத்து வாங்கி வச்சுக்கிறதுனால மஞ்சள் கலரா மாறுது. இது முதல் காரணம். ஒரு விஷயத்தை எல்லாருமே நோட் பண்ணிருப்பீங்க, எங்கெல்லாம் டைரக்டான சூரிய வெளிச்சம் படுதோ, ஒரு குடத்தை நீங்க வெளியே வச்சாலோ இல்ல வேற ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பொருளை நம்ம சூரிய வெளிச்சம் படுற மாதிரி வெளியே வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் பொருள் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா டல் அடிச்சு போறது பார்த்திருப்போம். அதாவது கலர் அப்படியே மாறி போகிறத எல்லாருமே நோட் பண்ணிருப்போம். அது மட்டும் இல்லாம போன் கவர்ஸ் இதுல இருந்து இந்த மாதிரி மஞ்சள் கலர் ஆகிறதுக்கு ஹீட்டும் ஒரு காரணம். அதாவது சூரியன்ல இருந்து வர வெளிச்சம் மட்டும் கிடையாது, நீங்க ஏசி ரூம்குள்ளேயே ஒரு போனை வச்சு யூஸ் பண்ணாலும் அந்த போனோட கவரும் மஞ்சள் கலர்ல மாறும். அதுக்கான காரணம் பாத்தீங்க அப்படின்னா போனுக்குள்ள இருந்து வெளியே வர ஹீட் தான். எல்லா போனும் பாத்தீங்க அப்படின்னா 100% ஹீட் ஆகும். நார்மலா உங்களோட போன் இன்டர்நெட்ல கனெக்ட் ஆயிருந்தாலோ இல்ல நீங்க பப்ஜி விளையாடுறப்போ இல்ல நார்மலாவே எல்லா போன்ஸும் பாத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி ஹீட் ஆகும். அந்த ஹீட் எல்லாத்தையுமே உங்க போன் மாட்டி வச்சிருக்கிற கவர் மொத்தமா இழுத்துக்கும். சோ அது மாதிரி அப்சர்வ் பண்றனால கவர்ஸ், வெள்ளையா இருக்கிற கவர்ஸ் மஞ்சள் ஆகும். ரெண்டாவது ரீசன், ஒரு காமன் ரீசன், நார்மலா நம்மளோட போனை, கவர் மாட்டின போனை யூஸ் பண்றப்போ எங்கேயாச்சும் வைப்போம், எடுப்போம், எங்கேயாவது கை தவறி கீழே விழுகும். கீழே விழுகிறப்ப சின்னதா ஸ்கிராச்சஸ் ஆகும். விழுகிற இடத்துல நிறைய தூசி இருக்கும், அழுக்கு இருக்கும். கண்டதை சாப்பிட்டுட்டு அப்படியே கை கழுவாம போன் எடுத்து காதுல வச்சு பேசுவோம். இந்த வடை பஜ்ஜி சாப்பிட்டுட்டு எண்ணெயோடவே பாத்தீங்க அப்படின்னா போனோட கவர், அதாவது போனை தொடுவோம், அதுல கவர் மாட்டிருப்போம், அதோட பாத்தீங்க அப்படின்னா எடுத்து பேசுவோம். கையில அழுக்கு இருக்கிறப்போ, அழுக்கு இருக்கிற இடத்துல போன் கவரை மாட்டி போனை வைக்கிறப்போ இந்த மாதிரி நம்ம பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம போனோட அந்த கவரை மஞ்சள் கலரா மாத்துறதுக்கு காரணமா அமையுது. இதனால நமக்கு தெரியாம மெதுவா கங்கா சந்திரமுகியா மாறுறா. அதாவது வெள்ளை கவரு மஞ்சள் கலரா மாறுது. உங்க வீட்டுல இருக்கிற எந்த பிளாஸ்டிக் பொருளை வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க. எல்லா பிளாஸ்டிக் பொருள் மேலையும் பாத்தீங்க அப்படின்னா சீக்கிரமா தூசி படியும். இந்த கேமரா ஆகட்டும் இல்ல போன் ஆகட்டும், எது மேல வேணா பாத்தீங்க அப்படின்னா சீக்கிரமா தூசி படியும். அந்த தூசியை நம்ம மெயின்டைன் பண்ணாம துடைக்காம விட்டோம் அப்படின்னா அது மேல ஒரு லேயர் ஃபார்ம் ஆகி கலரவே டிம் ஆக்கி விட்டுரும். அதே மாதிரிதான் பாலித்தீன் கூட. இப்போ வர நிறைய போன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பாலிகார்பனேட் பாடியா இருக்கும். பேக் சைடு பாத்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் பாடிஸ் இருக்கும். அந்த மாதிரி உங்க கையில ஒரு பிளாஸ்டிக் பாடி மொபைல் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை அப்படியே திருப்பி பாருங்க, நிறைய ஃபிங்கர் பிரிண்ட் ஒட்டி இருக்கும். நீங்க போனை எங்கேயாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த தூசியும் பாத்தீங்க அப்படின்னா அங்க ஒட்டி இருக்கும். அந்த போனோட கலர் 100% லைட்டாவது மாறி இருக்கும். என் கையில இருக்கிற இந்த Realme X மொபைல் பாத்தீங்க அப்படின்னா கையில வரும்போது என் கையில எடுக்கிறப்போ வெள்ளை கலர்ல இருந்துச்சு. நான் அதிகமா பாத்தீங்க அப்படின்னா கவர்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். கவர்ஸ் யூஸ் பண்ணாம இந்த வெள்ளை கலர் இப்போ லைட்டா பாத்தீங்க அப்படின்னா மஞ்சள் கலர்ல மாறி இருக்கும். இதே மாதிரி தான் எல்லாத்தோட போனும் இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட், டஸ்ட் இதெல்லாம் சீக்கிரமா இந்த மாதிரி பாலிகார்பனேட் அப்சர்வ் பண்ணிக்கும். இதே மாதிரி தான் TPU கேஸ்லயும் டஸ்ட் படிது, அப்சர்வ் பண்ணுது. இப்போ உங்கள பல பேர் யோசிப்பீங்க, மஞ்சளா மாறினதெல்லாம் ஓகே தான், ரீசன்லாம் ஓகே தான், மஞ்சளா மாறின கவரை வெள்ளையா மாத்துறதுக்கு, பழைய மாதிரி மாத்துறதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுன்னு சொல்லி நீங்க யோசிக்கிறது எனக்கு கேக்குது. ஒரு விஷயத்தை சொல்றேன், கொஞ்சம் கவனமா கேளுங்க. இது மாதிரி இருக்கிற பாலிமர் மெட்டீரியல்ஸ் எல்லோ ஆக ஃபேட் ஆகிறதுக்கு காரணம் டீகிரேடேஷன் ரேடியேஷன். என்னடா புது புது பேர் சொல்றானேன்னு சொல்லி யோசிக்காதீங்க. இது பாத்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி. இது மாதிரி ஆக்சிடேஷன், போட்டோ ஆக்சிடேஷன், ரேடியேஷன், தெர்மல் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் கூட சொல்லலாம். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரியாக்ஷன் நடந்துருச்சு அப்படின்னா அந்த ரியாக்ஷனை திருப்பியும் பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வர முடியாது. அதாவது ஒரு பேப்பர் எரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எரிஞ்ச பேப்பரை திருப்பியும் பேப்பரா மாத்த முடியாது. இத நம்ம எல்லாருமே ஸ்கூல்ல படிக்கிறப்பவே படிச்சிருப்போம். சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பாக்கெட்ல இருக்கிற வரைக்கும் வெள்ளையா இருந்தா இந்த மாதிரி கவர்ஸ் நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறமா மஞ்சள் கலரா மாறுறதுக்கு காரணம் நம்ம மட்டும்தான், நம்ம கை மட்டும்தான்.
சுத்தி இருக்கிற இந்த என்விரான்மெண்ட் தான். நாம எவ்வளவுதான் பூ போல கேஸ பார்த்துக்கிட்டாலும் அது கடைசியில மஞ்சளா மாறித்தான் ஆகும். அதுதான் விதி. ஆனா இந்த விதியை மாத்திர கூட டெக்னாலஜில சொல்யூஷன்ஸ் இருக்கு. சோ நம்ம நார்மலா இந்த கவர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மஞ்சள் கலர்ல மாறுற மாதிரி கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி செஞ்ச கவர்ஸ் தான். சோ மஞ்சள் கலரா மாறாத சில கவர்ஸ் அழுக்காச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா தன்னை தானே கிளீன் பண்ணிக்கிற கவர்ஸ். இந்த மாதிரி கவர்ஸும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கண்டுபிடிச்சாங்க. அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுக்கு விடல. அதுக்கான காரணம் பாத்தீங்க அப்படின்னா அந்த கவர்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க உங்க போனுக்கு கவரை ஒரே ஒரு தடவை மட்டும் தான் வாங்குவீங்க. அழுக்காயிருச்சு அப்படின்னா தூக்கி போட்டு வேற கவர்ஸ் வாங்க மாட்டீங்க. அதுக்கப்புறமா இந்த கவர் மேனுஃபேக்சர் பண்றவங்களுக்கு வண்டி ஓடாது. அதுதான் பாத்தீங்க அப்படின்னா மெயின் காரணம். நீங்க சோப்பு தண்ணி, சோடா தண்ணி, முட்டை கலக்கி ஊத்துறது, வேற என்ன இருக்கு, இந்த கோல்கேட் பேஸ்ட் இதெல்லாம் போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா அழுக்கு மட்டும் நல்லா கிளீனா போகும். மஞ்சள் கலர் பாத்தீங்க அப்படின்னா திருப்பி அந்த ரியாக்ஷன் ரிவர்ஸ்ல நடக்கவே நடக்காது. கண்டிப்பா இந்த வீடியோல ஏதோ ஒரு விஷயத்தை, ஏதோ ஒரு நாலேஜை கத்துக்கிட்டு இருப்பீங்க. அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும் அவங்களோட கவர் ஏன் மஞ்சள் ஆகுது அப்படிங்கிறது அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இப்பவே கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. 80,000 ஃபாலோவர்ஸ் நம்ம தொட போறோம். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் தான் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழில் கற்போம், தமிழை காப்போம்.